வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். இப்போ வந்து ரவா கிச்சடி பண்ண போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், நெய், வெங்காயம், இஞ்சி, கேரட்டு, 3 தக்காளி, கருவேப்பிலை, 1க்கு 3 தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க. காய்க்கு 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுவை போட்டுக்கலாம். ரவா கிச்சடி சில பேர் பெருஞ்சீரகம் போடுவாங்க, சோம்பு போட்டு கூட செய்வாங்க. இது இஞ்சி, பெருங்காயம் மட்டும்தாங்க. அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கடுகு போட்டுக்கோங்க. வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொட்டிக்கலாம். சீக்கிரம் ஆகிடுங்க. காலையில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட. பாருங்கள், கொட்டியாச்சு. கடலைப்பருப்பு, பெருங்காயமும் இஞ்சியும் தாங்க இதுக்கு ஹைலைட்டு. சில பேர் பட்டை சோம்பு போட்டு தாளிப்பாங்க. அந்த ஃப்ளேவர் பிரியாணி மாதிரி ஆகிடும், ரவா பிரியாணி மாதிரி ஆகிடும். கிச்சடிக்கு அது பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, அது பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. நான் வெறும் பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் தாங்க. வச்சு கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இது மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா ரவாவில் கேரட்லாம் வேகாது, வெங்காயம் கேரட்லாம் வேகாது. அதனால் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பாருங்கள். 1க்கு 3 தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி சுட்டுக்கிட்டுருக்கு. அடுப்பு எரியுது பாருங்கள். தண்ணி சுட்டுக்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கினாலும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வெந்துருச்சுங்க. பெருங்காயம் போட்டுடலாம். போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சுங்க. இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கிங்கன்னா வாசனையாக இருக்கும். தக்காளியவும் இந்த கருவேப்பிலையும் சத்த கழிச்சு கொட்டிக்கலாம். வெங்காயம் வேகாது தக்காளி பட்டா. இது வெந்ததும் ரவா கொட்டி கிண்டிட வேண்டியதான். நெய் 2 ஸ்பூன் போடணும். காட்டுறேன். கொஞ்சோண்டு கிச்சடிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுங்க. அடுத்தது தக்காளி, கருவேப்பிலையை கொட்டிடலாம். போடும். எண்ணெயிலே பாதி வெந்திருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் தக்காளியவும் கருவேப்பிலையும் கொட்டி வச்சுங்க. இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் கொதித்து தண்ணி உப்பு போட்டுடுறோம். தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சு மூடி வச்சுருக்கேன். 1க்கு 3 காய்கறி போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு இதில் 1 டம்ளர் இப்போ ஊற்றியாச்சு. பாக்கி 1க்கு 3 6 டம்ளர் அளந்து தண்ணி கொதிக்க வச்சு இதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ இதில் உப்பு போட்டாச்சு.
எல்லாமே போட்டாச்சுங்க. ஒரு கொதி வந்ததும் தண்ணி எடுத்து ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் வேகணும் இல்லைங்களா. ரவா கொட்டிட்டோம்னா கொதி வந்ததும் வேகாது, ரவா சீக்கிரம் வந்துடும். அதனால் செத்தராகி தட்டு அந்த பெரிய ஒன்று அது சரியாக வராது. இல்லை அது இறக்கிறதுக்கு கையில் துணி இல்லை, அதெல்லாம் எடுத்துக்கணும். இதை எடுத்து விட்டு கிண்டிடு, அவ்வளோதான். ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றவே இல்லை, நான் ஊற்ற வேண்டியது, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். கொதி வந்துடுச்சு பாருங்கள். நெய் போட்டாச்சு, இதாக இருக்குது பாருங்கள். நெய் 2 ஸ்பூன் போட்டேன். கொதிக்கிற வெந்நீரை ஊற்றியாச்சு 1க்கு 3. பொலன்னு ரவா உப்புமானா 1க்கு 2. ஐயோ, இது வந்து கொதிச்சிருச்சு. உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு வேணுன்னா போட்டுப்போம். இதுக்கு ஹைலைட்டு பெருங்காயம், இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள்தூள். ரவாவை கொட்டிடலாமாங்க, கொதிக்குது. அவ்வளோதான். இது கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும், கெட்டியாக சாப்பிட முடியாது. பொங்கல் மாதிரி தான் இருக்கும் கிச்சடி. மூடி வேக விட்டாச்சுங்க. பாருங்கள், கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு தட்டில் மொண்டு போட வேண்டியதாங்க. அவ்வளோதான் கிச்சடி. தேங்காய் சட்னி தொட்டுக்க ஆச்சு சாப்பிட வேண்டியதாங்க. ரவா கிச்சடி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் காலையில்? என் சேனல் பார்க்குறவங்கெல்லாம் என்எஸ் விலாக் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க.
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.